நம்ம வேலூர்ல ரீசெண்ட் டேஸ்ல ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய பச்சையம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோவில் சுமார் ஒரு 1000 வருடத்துக்கு பழமையான கோவில்னு சொன்னாங்க. நம்ம வேலூர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பாலாத்து மன்னன் சொல்லக்கூடிய இந்த அழகிய கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். மலைக்கு கீழே ரொம்பவே பிரம்மாண்டமா கட்டிருக்காங்க இந்த கோயில. ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாசம் திங்கட்கிழமையில ரொம்ப விசேஷமான பூஜைகள் நடக்கப்படுதுன்னு சொல்லிருக்காங்க. நான் போன நேரம் ஆடி மாசம் திருவிழா நடந்துருச்சு. மூலவர் சன்னதியில பாத்தீங்கன்னா ஸ்ரீ ஆதி பச்சையம்மன் ரொம்ப பிரம்மாண்டமா காட்சி அளிக்காங்க. அது மட்டும் இல்லாம சிவனும் இருக்காரு. இந்த கோவிலுக்கு ரொம்ப நம்பிக்கையோட வரவங்க பக்தர்களுக்கு எல்லாருக்குமே வேண்டு வரம் தரக்கூடிய அம்மன் சொல்றாங்க. இங்க வாமுனி செம்முனி 2 முனிக்குமே ரொம்ப பிரம்மாண்டமா பண்றாங்க. அது மட்டும் இல்லாம சப்த முனிகளும் இருக்காங்க, சப்த கன்னிகளும் இருக்காங்க. 2 மலைக்கு நடுவுல பாத்தீங்கன்னா பிளவு ஏற்பட்டு இந்த இடத்துல சுயம்பா பச்சையம்மன் தோன்றி இருக்கதாவும் சொல்லிருக்காங்க. 2 மலைகள் நடுவுல இருக்கக்கூடிய இந்த இடம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. சுயம்பா தோன்றிருக்கூடிய இந்த பச்சையம்மனை தலைமுறையா வணங்கிட்டு வரதா சொல்லிருக்காங்க. இந்த கோவில் பத்தி முழு வரலாறு என்னோட யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ண போறேன். நீங்க இந்த வீடியோ புதுசா பாக்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. இது போல மேலும் வேலூர் பத்தி தெரிஞ்சுக்க என்ன ஃபாலோ பண்ணிக்கங்க.